இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை எண்ணூரில் திரவ அமோனியா வாயு கசிவால் 50க்கும் மேற்பட்டோர் மயக்கம். கோரமண்டல் நிறுவனம் கடலுக்கடியில் பதித்திருந்த குழாயில் ஏற்பட்ட கசிவால் நள்ளிரவில் பரபரப்பு. அமோனியா கசிவு ஏற்பட்ட எண்ணூர் கோரமண்டல் நிறுவனத்தின் வாயில் முன்பு பொதுமக்கள் போராட்டம். ஆலையை மூட வேண்டும் என கோரிக்கை. எண்ணூரில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் சுமார் 1 கிலோமீட்டருக்கு செத்து மிதக்கும் நண்டு, இறால் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்கள். ஏற்கனவே எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட நிலையில் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் மீனவர்கள். எண்ணூரில் ஏற்பட்ட வாயு கசிவால் கடல் நீரில் 10 மடங்கும் காற்றில் 5 மடங்கும் அதிகரித்த அமோனியா. ஆய்வுக்காக எடுக்கப்பட்ட மாதிரியை பரிசோதனை செய்து வெளியான தகவல். எண்ணூரில் கேஸ் பைப் உடைப்பு எங்கு ஏற்பட்டது என இன்றைக்குள் கண்டறியப்படும் என தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல். குழாயில் எஞ்சியிருந்த அமோனியா வாயு புகைப்போக்கி மூலமாக 20 நிமிடங்களில் வெளியேற்றப்பட்டதாகவும் அறிக்கை. காஞ்சிபுரத்தில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் 2 ரவுடிகள் பலி. நேற்று நடந்த கொலை வழக்கில் கைது செய்ய சென்றபோது போலீசாரை தாக்கியதால் துப்பாக்கிச் சூடு. வெள்ள பாதிப்பு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு விரைந்து நிதி அளிக்க வேண்டும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் 72 பக்க மனுவை வழங்கியிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல். தென் மாவட்ட வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீண்டும் திட்டவட்டம். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று ஏற்கனவே தெளிவுபடுத்திவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி மீண்டும் உறுதி. திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் தெளிவுபடுத்தி விட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்தி விட்டோம். தேசிய கட்சிகளை நம்பி அதிமுக இல்லை என்றும் திட்டவட்டம். தனிப்பட்ட காரணங்களுக்காக ஜெயலலிதா தன்னிடம் 2 கோடி ரூபாய் கடன் வாங்கியதாக ஓபிஎஸ் தகவல். அதிமுக பொருளாளராக இருந்தபோது நடந்த சுவாரஸ்ய தகவலை பகிர்ந்த ஓ பன்னீர்செல்வம். திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயிலில் திருவாதிரை திருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு முக்கியமான செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல பார்வைகளை பகுப்பாய்வு செய்து வழங்கக்கூடியதுதான் இந்த நிகழ்ச்சி. இதில் முதலாவதாக எண்ணூரில் எண்ணெய் கசிவை தொடர்ந்து தற்போது வாயு கசிவு காரணமாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் நள்ளிரவில் பல்வேறு இன்னல்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து விளக்குவதற்காக நேரலையில் நம்மோடு அந்த பகுதியிலிருந்து இணைந்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுபரன். அதற்கு பிறகாக இந்த வெள்ள நிவாரண நிதி பெறுவதில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது மட்டுமல்லாமல் இந்த மீட்பு நடவடிக்கைகளும் அது சார்ந்த எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுகள், இவை சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கு நம்மோடு பதிலளிப்பதற்காக நேரில் இணைந்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு கனிமொழி அவர்களோடும் பேசவிருக்கிறோம். அடுத்ததாக நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் அதிமுகவினுடைய மிக முக்கிய பொதுக்குழு கூட்டம் நேற்றைக்கு நடைபெற்றது. அதில் எடப்பாடி பழனிசாமி பேசிய பல்வேறு கருத்துக்கள் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டிருக்கின்றன. அது குறித்தும் அதே போன்று அதற்கு போட்டியாக ஓபிஎஸ் நடத்திய அந்த கூட்டம் உரிமை மீட்பு குழு கூட்டம் என்பது முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. அதில் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அது சார்ந்த பின்னணி தகவல்களையும் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து இந்த இடி அபிஷியல், அதாவது அங்கித் திவாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது இடியே தற்பொழுது ஒரு வழக்கு பதிவை செய்திருக்கிறது PMLA சட்டத்தின் அடிப்படையில். அது சார்ந்த விஷயங்களையும் நாம் பார்க்கவிருக்கிறோம். தற்போது
முதலாவதாக திருமிகு கனிமொழி அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். மேம் வணக்கம். இப்போ இந்த வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்ட சமயங்கள்ல தொடக்கத்திலிருந்தே களத்துல நீங்க இருந்ததையும் மீட்பு நடவடிக்கைகள்ல நீங்க ஈடுபட்டதையும் பார்க்க முடிந்தது. பாதிப்பு எந்த அளவுக்கு இருந்தது? மீட்பு பணிகள்ல என்னென்ன விஷயங்கள்லாம் சவாலாக இருந்தது? பாதிப்பு கிட்டத்தட்ட 4 மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு இருக்குது. வீடெல்லாம் வெள்ளத்தில் அடிச்சிட்டு போச்சு. மண் செவர் வைத்து கட்டியிருக்கக்கூடியதெல்லாம் கரைஞ்சே போச்சு. கான்கிரீட் வீடுகள்லாம் அப்படியே நொறுங்கி வீழக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலை இருக்கிறது. பிரிட்ஜஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய பாலங்கள்லாம் அப்படியே அரிச்சு கீழே விழக்கூடிய ஒரு நிலை. சாலைகளில் தண்ணி அடிச்சிட்டு அந்த மண் சாலை எல்லாமே விளைநிலங்களில் விழுந்து அந்த நிலங்களை இப்போ விரைவில் பயன்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்கிறது. பயிர் வாழை, அங்கே போட்டிருந்த அரிசியாக இருக்கட்டும், எல்லா பயிர்களும் இப்போ தான் நட ஆரம்பிச்சிருந்தாங்க. நட்டு முடித்த உடனேயே இந்த மழை வந்த உடனே எல்லா பயிர்களும் வீணாகக்கூடிய ஒரு சூழல். வாழையெல்லாம் நீங்கள் கணக்கெடுக்கவே வேணாம், அப்படியே ஹெக்டேர் ஏக்கர் கணக்கில் அது வீணாக போயிருக்கு. அதை தாண்டி எடுத்துட்டிங்கன்னா சாலைகள், அப்புறம் சின்ன சின்ன தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வீட்டில் தண்ணி புகுந்து அவங்க பாத்திரங்கள்லாம் தண்ணியில் போகக்கூடிய சூழ்நிலை, கடைகள் வீணாகக்கூடிய சூழ்நிலை, சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள், அப்புறம் எம்எஸ்எம்இஸ் அந்த சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு. தண்ணி ஃபேக்ட்ரிஸ்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வீணாக போய், அதுக்கப்புறம் இபி டவர்ஸே விழுந்து இருக்கக்கூடிய போல்ஸ் எல்லாம் அந்த கம்புகள்லாம் விழுந்து கரண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி, பவர் எதுவுமே இல்லாத ஒரு சூழல். இதையெல்லாம் தாண்டி மக்கள் தண்ணி சூழ்ந்ததால், அவங்க இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் தண்ணி மிகப்பெரிய அளவில் சூழ்ந்ததால் அவங்கள போய் அடைய முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருந்தது. அவங்களுக்கு போய் உதவி செய்கிறதுக்கு ஹெலிகாப்டர் வழியாகத்தான், இல்லைன்னா படகுல போய் தான் அவங்கள மீட்டெடுக்கக்கூடிய சூழல். அப்படிங்கிற ஒரு நிலைமை பல கிராமங்கள், கிட்டத்தட்ட 2-3 நாள் ஆச்சு ஒரு 60-70 கிராமங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களை சென்றடைவதற்கே. அதே போல் தூத்துக்குடி மாநகரமும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏரலில் அங்கே மக்கள் என்ன ஆனாங்க அப்படின்னே தெரியாத ஒரு சூழலில் தவித்து கொண்டிருந்தோம். இப்படி சொல்லனாத அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை தூத்துக்குடி சந்தித்திருக்கிறது. நான் எதில் தொடங்கி எதில் முடிக்கிறதுன்னு கூட சொல்ல முடியாது. கால்நடைகள் தண்ணியில் அடித்து செல்லப்பட்டிருக்கு, உயிரிழந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏரி குளங்கள் உடைந்து அங்கே இருக்கக்கூடிய பகுதி, அந்த அருகில் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் சூழ்ந்திருக்கு. இன்னும் பல இடங்களில் தண்ணி எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். பல இடங்களில் தண்ணி ஊறி ஊறி வந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த பகுதிகளோட அமைப்பு அதனால் தண்ணி எடுக்கிறதும் பிரச்சனையாக இருக்குது. ஆடு மாடுகள் இறந்திருக்கக்கூடிய சூழலில் அது தண்ணியில் இருக்கக்கூடிய சூழல். அதனால் பாதிப்புகள், நோய் தொற்று பரவக்கூடிய ஒரு அபாயமும் இருக்குது. அதனால தான் எல்லா பகுதிகளிலும் மெடிக்கல் கேம்ப்ஸு எவ்வளவு விரைவாக அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரையும் அங்கே இருக்கக்கூடிய இந்த கழிவுகளையும் வெளியேற்றுவதற்காக வெளி மாவட்டங்களில் இருந்ததெல்லாம் அந்த பணியாளர்கள் கொண்டு வரப்பட்டு அவர்கள் மிக சிறப்பாக அல்லும் பகலும் பாடுபட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவில் இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் பல உயிர்களை காப்பாற்றுவதற்காக அவர்கள் போராடி உதவிக்கரம் நீட்டி பல பேரை அவர்கள் காப்பாற்றி இருக்கிறார்கள். இப்போ இந்த பிரச்சனைகள், இந்த பாதிப்புகள், இது எல்லாமே மத்திய குழுவோட ஆய்வுக்கும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனோட ஆய்வு அதற்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கா? நாங்கள் இப்போ மற்ற மாவட்டங்கள்லேருந்தெல்லாம் அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு வீடு பாதிப்படைந்திருக்கக்கூடிய வீடுகளுடைய கணக்கெடுப்பு, முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வீடுகள், பார்ஷியலாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வீடுகள், அப்புறம் ஆடு மாடு கோழி வாத்து இதெல்லாம் இறந்திருக்கக்கூடிய அந்த கணக்குகள்,
அப்புறம் விவசாய நிலங்கள், பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுடைய அந்த கணக்கு, இதையெல்லாம் வந்து எடுப்பதற்காக வெளி மாவட்டங்கள்ல நிறைய குழுக்கள் 3 நாளாக அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு அல்லது நாளைக்குள்ள வந்து இந்த கணக்கெடுப்பு முடிந்துவிடும். நேற்று வரை எடுத்த கணக்கு அத்தனையுமே வந்து மத்திய குழுவிடமும் நேற்று வந்து நிதியமைச்சர் அவர்களிடமும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு அவங்களும் வந்து நேரடியாக சென்று பல இடங்களை பார்வையிட்டிருக்கிறார்கள். அதனால நிச்சயமாக ஒரு நியாயமான உதவிக்கரம், அங்கிருந்து ஒரு நிதி கிடைக்கும் என்று நம்புகிறோம். ஏன்னா பல அதிகாரிகள் சொல்லக்கூடியது வந்து சுனாமிக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழலை அவர்கள் பார்த்ததே கிடையாது. அப்படிங்கிற அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய சூழல் மிக மோசமாக இருக்கு. அப்படியே வீடெல்லாம் வந்து நொறுங்கி விழுந்திருக்கக்கூடிய ஒரு இடங்களெல்லாம் பார்த்துருக்கோம். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு ரோடே இல்லாத இடங்களும் இருக்கு.